ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? இப்போ அடிக்கிற கிளைமேட்டுக்கு நல்ல குளிருக்கு செம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்ன தெரியுங்களா? நம்ம சேனலில் வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும் பன் தோசை ரெடி பண்ண போகிறோங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு முறை பண்ணிங்கன்னா மறுபடியும் பண்ண தான் நீங்கள் செய்வீங்க. அது எப்படி, அது எவ்வளோ சூப்பராக இருக்கும், அதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணி ஒரு இனிமையான ஒரு நைட் டின்னரை அதை எடுத்துக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு அவ்வளோ சூப்பராக பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு கப்பு நம்ம ரவை போட்டீங்களா, ஒரு கப்பு நீங்கள் வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா போட்டு கிண்டிடுங்க. தயிரில் வந்து இது நல்லா கொஞ்சம் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறணுங்க. இந்த 20 நிமிஷம் நம்ம ஊறுற கேப்பில் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. அது ரெடி பண்ணி முடியறதுக்குள்ள இது அப்படியே ஊறிடும். அப்படியே இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ பன் தோசை செய்யறதுக்காக ஒரு தாளிப்பு கொடுத்துலாங்க. ஒரு பேன் வச்சுங்க, ஒரு கடாயை வச்சுக்கிட்டுங்க. அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் இது வரவிட்டுங்க. நல்லா வறுத்த உடனே நம்ம வந்து அடுத்தது பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வந்து உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வதங்கிச்சு. இதில் வந்து இது கருவேப்பிலையை போட்டுருங்க. அப்படியே பாருங்க, கொஞ்சம் இஞ்சி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுருங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதை பாருங்க, ஒரு பிடி வந்து ஒரு 2 கேரட்டை வந்து திரி வச்சிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான பன் தோசைக்கு தேவையானது இதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி எடுத்து நம்ம எடுத்து கொட்டிடலாம். வதக்கி முடிச்ச உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் எப்படி செய்யணுன்ட்டு. இப்போ பாருங்க, இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. இதில் ஊற வச்சோடனே நம்ம தயிர் ஊற்றி நம்ம ரவையை ஊற வச்சோன்னீங்களா, இதில் போட்டுக்கோங்க. மாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது ரவை ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த இது கிண்ணத்தில் வந்து அதை தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி அலசி விட்டு அப்படியே வந்து இப்போ நல்லா அரைச்சிடலாங்க. இப்போ பாருங்க, எடுத்து பார்க்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சு. நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக நல்லா மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. இருக்குங்களா, மிக்ஸி பவுலில் வந்து இதை அப்படியே ஊற்றிடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், மாவெல்லாம் கரைச்சிட்டோம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கேரட்டு வெங்காயம் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே இதில் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. மாவை நல்லா கிண்டி விட்டுருங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா இப்பயே பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு தோசை சுட வேண்டியதான். இப்போ பாருங்க, பன் தோசை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு கரண்டி மாதிரி வச்சிருக்கிறோம். இந்த பாருங்க, சின்ன கரண்டி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ பாருங்க, ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிக்குங்க. ஒரு 2 கரண்டி ஊற்றிக்குங்க. அப்படியே கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனாலும் ஊற்றிக்குங்க, உங்களுக்கு கரண்டி எந்த அளவு இருக்குதோன்னு. இது அப்படியே வந்து நம்ம வந்து லைட்டாக போட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்க, ஒரு இது எடுத்துங்க, டூத் பிக் எடுத்துக்கோங்க. அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்க, திருப்பி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பர் பன் தோசை பாருங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நம்ம இருக்கிறதையும் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாங்க. அருமையான பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, லாஸ்ட் ஒன்று நான் போடுறேன். நீங்களே பார்த்துருங்க. ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிங்க. இப்போ பாருங்க, கொஞ்சோண்டு லைட்டாக வந்து சைடில் வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றிடுங்க. இதில் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் வந்து, நான் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வந்து வெள்ளை எள்ளு பாருங்க, எள்ளை வந்து அப்படியே மேலே போடுறேன் நான், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. இது ஆப்ஷன் தான், நீங்கள் போடுறதா தான் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி கரண்டி ஒன்று வச்சிருக்கிறேன். நான்ஸ்டிக் கரண்டி தான் இது. இதில் வந்து அழகாக வருதுன்னு சொல்லிட்டு நான் இதை ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இதில் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆப்பா சுடுறீங்க இல்லையா, ஆப்பா கடாய் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி வரும். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம திருப்பி போட்டுடலாம். அப்படியே வேகாதெல்லாம் வெந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ இது இப்படி வேகாத இருக்குது, அது வெந்து வருது. அப்படியே பாருங்கள், சூப்பராக இப்போ வந்து நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், செம சூப்பராக நம்ம வந்து எள்ளு மேலே போட்டோம் இல்லைங்களா, அது எப்படி தெரியுது பாருங்கள். பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குங்களா. பன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது அவ்வளோதாங்க. இது முடிஞ்சிச்சு. இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் அந்த பேனில் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேன்லேயே நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், இப்போ வந்து நல்லா வதவிச்சு இதில் வந்து நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கலாங்க காரத்துக்கு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம், ஒரு வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடேங்கப்பா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பன் ரோஸை ரெடியாக இருக்குதுன்னு உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியில் ஈஸியாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்குக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பன் தோசைன்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதாவது உங்களுக்கு பார்க்க தான் இப்படி இருக்குது, அதுக்கேற்ற ஒரு கார சட்னி வச்சுருக்கிறேன். அருமையான காம்பினேஷனோடு இது இருக்கும். அதாவது ஒரு மார்னிங் டிஃபனுக்கும் நைட்டு டின்னருக்கும் வந்து இது ஒரு ஏற்றமான வந்து ஒரு ஸ்நாக்ஸில் ஒரு டின்னர் சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் முன்னாடி வந்து ஒரு பன் தோசையை நான் பிச்சை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சட்னியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு உங்கள் முன்னாடி நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பன் தோசையை நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவு வந்துருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அப்பா 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 வரே வா, எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நல்லது பாருங்கள், பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்காக நான் காத்துட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவு டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டுக்கு நம்ம சொல்லவே வேணாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே இந்த சட்னியில் அப்படியே நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க பாருங்கள், எந்த அளவு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு வந்து உங்களோட விடைபெறுவது உங்கள் அலமேலு. நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோட, இன்னும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.